வணக்கம் மக்களே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 19 மணி நேரத்துக்கு பிறகு வந்து என்னோடய விரதத்தை பிரேக் பண்ணுறதுக்காக வந்து முட்டை பொரியல் போட்டுட்ருக்கிறேன். நேற்று சாயங்காலம் வந்து 6 மணிக்கு வந்து ஒரு ஹெவியான மீல்ஸ் 1000 கேலரிஸ் மேலே வந்து ஒரு ஃபுல் மீல்ஸ் எடுத்துகிட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணேன். நேற்று சாயங்காலம் 6 மணிலேருந்து இன்றைக்கி மத்தியானம் 1 மணி வரைக்கும் சரியாக வந்து 19 மணி நேரம் விரதம் வந்து போயிருக்கு. இந்த 19 மணி நேரத்தில் வந்து காஃபி, டீ, வேறு லெமன் வாட்டர் அந்த மாதிரி எதுவுமே எடுக்காமல் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து 2.25 லிட்டர் தண்ணி குடிச்சிருக்கிறேன். அதுக்கு பிறகு 19 மணி நேரத்துக்கு பிறகு வந்து இப்போ விரதத்தை பிரேக் பண்ணலான்னு சொல்லிட்டு முட்டை பொரியல் போட்டிருக்கேன். இந்த முட்டை பொரியல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 100 கிராம் இந்த பசலைக்கீரை, பாலக்குன்னு சொல்லுவாங்களே அந்த கீரை, வரமிளகாய், சீரகமெல்லாம் போட்டு 4 முட்டை போட்டு இந்த முட்டை பொரியல் போட்டிருக்கிறேன். இந்த கீரையில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கேலரிஸ் இருக்குன்னா, கீரை வந்து எவ்வளோ சாப்பிட்டாலும் கேலரிஸ் வராது. இப்போ 100 கிராம் கீரை சேர்த்துருக்கேன். அதில் கேலரிஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு 22 கிராம் தான் வரும். அப்புறம் 4 முட்டையில் வந்து ஒரு 250 கேலரிஸ் வரும். அதுக்கடுத்து வழக்கம் போல் வந்து இது கூட வந்து ஒரு 300 ml பால் சேர்த்து ஒரு காஃபி போட போகிறேன் ஒரு பெரிய கிளாஸில். அந்த மில்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 கேலரிஸ் இருக்கும் 300 ml பாலில் வந்து. அதே மாதிரி 300 ml பால் வந்து என்ன தான் வந்து சர்க்கரை போடாமல் காப்பி குடித்தாலும் இயற்கையாகவே வந்து அதில் சுகர் இருக்கும், லாக்டோஸ் இருக்கும். அப்போ 300 ml பாலில் வந்து எவ்வளோ அந்த சுகர் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16 கிராம் சுகர் இருக்கும். எப்போவுமே விரதம் இருக்கிறவங்க அந்த விரதத்தை பிரேக் பண்ணுறப்போ வந்து எடுத்தோடனே பாலோ இல்லை வேறு ஏதாவது சாப்பிட்றாதீங்க. அப்படியே வந்து ஸ்பைக் பண்ணி விட்ரும், இன்சுலின் ஸ்பைக் பண்ணி விட்ரும். பாடி வந்து ஃபேட் பர்னிங்லேருந்து வெளியே வந்துடும், ஃபியூயல் வந்து மாறிடும். அதனால் வந்து நான் எப்படி சாப்பிடுவேன் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த முட்டை பொரியல் வந்து ஃபுல் ஃபேட்டு, கார்ப்ஸ் வந்து அந்த வெங்காயத்தில் மட்டும்தான் இருக்குது, 25 கிராம் தான் இருக்குது. அதில் கார்ப்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு 10 கிராம் தான் இருக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு முட்டை பொரியலை சாப்பிட்டு ஒரு 20 நிமிஷம் நான் வெயிட் பண்ணிவிட்டு அந்த காஃபியை குடிப்பேன். இது வந்து இந்த ஸ்பாஞ்ச் எஃபெக்ட் அப்படிம்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து விரதத்தை வந்து ஃபேட் மூலமாக பிரேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்சுலின் வந்து அந்த பேஸ் லைன்லேயே இருக்கும். அதுக்கு பிறகு வந்து நீங்கள் காஃபி சர்க்கரை போட்டே குடித்தாலும் அந்த இன்சுலின் வந்து ஸ்பைக் ஆகாது. ஸோ 19 மணி நேரத்துக்கு பிறகு வந்து நான் விரதத்தை பிரேக் பண்ணிக்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது 20 மணி நேரம்னு வச்சுக்கலாம். ஏன்னா செஞ்சு முடிக்கிற 12 ஆகி போச்சு. இதில் வந்து வெயிட் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா சரியாக நடந்திருக்கு. அதே மாதிரி சுகர் லெவலும் பார்த்திங்கன்னா தன்னா பின்னா. ஸோ விரதம் இருக்கிறவங்க வந்து எப்போவுமே வந்து விரதத்தை வந்து பிரேக் பண்ணுறப்ப கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்கிற மாதிரி நல்லா கொழுப்புள்ள புரதமுள்ள உணவு எடுத்துங்க. புரோட்டீன் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ வந்து மறுபடியும் ஈவினிங் என்ன சாப்பிட்றேன் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன். விருப்பம் உள்ளவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.